ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு சைனீஸ் அனிமே தான் பார்க்க போறோம். இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கலாம். ஏன்னா இது ஒரு இசாக்கை அனிமே யாருக்கு தான் பிடிக்காது. அந்த வகையில என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அனிமேனா அது இதுதான். ஆனா இந்த அனிமேவோட அனிமேஷன் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஸ்டோரி லைன் சும்மா தரமா இருக்கும். அனிமேஷனுக்காக இதை பார்க்காம போயிடாதீங்க. நான் இதோட ஸ்டோரி லைன் அது உண்மையிலேயே தரமா இருக்கும். ஸ்டோரி லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரன். அவனை ஏமாத்தி கொன்னது வேற யாரும் இல்ல, அவன் பக்கத்துல இருக்க அவங்களோட நண்பர்களும் அவன் கீழே வேலை செஞ்சவங்க தான். சோ இந்த மாதிரி நிலைமையில அவனுக்கு வந்து காட் ஆஃபர் பண்றாங்க. அந்த காட் வந்து என்ன ஆஃபர் பண்ணுவாங்கன்னா, நீ வந்து வேற உலகத்துக்கு போலாம். ஆனா அந்த உலகத்துல சில பல கண்டிஷன் இருக்கு, அங்க உன்னால நார்மலா வாழ முடியாது. அந்த உலகத்துல ஜாம்பி, அதாவது திடீர்னு எல்லாருமே மியூட்டேட் ஆகி ஜாம்பியா மாறிட்டாங்க. சில பல ஆளுங்களோட கும்பல் இருக்கு, அவங்க கூட நீ சர்வே ஆகணும். ஆனா இதுலயே என்ன விஷயம்னா, ஜாம்பியா மானது எல்லாருமே மேல் தான். இப்போ அங்க இருக்கிறது வெறுமா ஃபீமேல் ஒண்டி தான். அதுக்கிடையில நம்ம ஹீரோ வந்து சர்வே பண்ணோம். அவனுக்கு சில பல அற்புதமான ஸ்கில்ஸ் கிடைக்குது. அதை வச்சு ஆளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு நம்ம அனிமேல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நான் வந்து எப்படி இங்க வந்தேன், இந்த இடம் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோட பிசினஸ் டீல பத்தி பேசினேன். எனக்கு பிசினஸ்ல நிறைய பணமும் கிடைச்சது, அதை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் நான் இன்வைட் பண்ணேன். ஆனா என்னோட நேரமும் என்னவோ தெரியல, அவ வந்து நிறையவே குண்டை தூக்கி போற மாதிரி சொன்னா. வந்து இப்போ யாரையுமே நம்ப கூடாது, எல்லாருமே உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அப்போ சடனா ஒரு மெசேஜ் வந்தது. அது ஒரு பொண்ணு தான் பண்ணா. ஹேய், உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க. அவன் முன்னாடி ஒரு பிளைட் வந்து பயங்கர வேகமா பந்து வருது. இதை பார்த்து அந்த பொண்ணு ஓடுங்க அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் ஆளுக்கு அங்க ஓடணும் அப்படின்னு விருப்பமே இல்லை. ஏன்னா அவன் அவ்வளவு பலசாலி. நானாச்சு ஓடுறதாச்சு, அத என்னோட கையாலேயே நொறுக்க போறேன். அந்த பிளைட்டை நொறுக்கிறேன்னு பேர்ல அப்படியே அவனும் இறந்து போயிட்டான். இதெல்லாம் தான் எனக்கு ஏற்பட்டது. இப்படி இவன் சொல்லும் போதே அவன் முன்னாடி ஒரு சிஸ்டமும் வந்து அப்பியர் ஆகுது. இல்ல நீங்க வேற ஏதாச்சும் உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஆளும் யோசிக்கிறான், நான் வந்து இறந்து போயிட்டேன், இதுக்கு நான் ரீஇன்கார்னேட் ஆகுறதே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவன் போற உலகம் அங்க ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்கான். அதனால இவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. சரி, எதுக்கு நம்ம வந்து ரீஇன்கார்னேட் ஆனா சரிதான். இதெல்லாம் அப்படியே எனக்கு நாவல்ல பாக்குற மாதிரி இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ண அத்த செகண்டே அவன் முன்னாடி ஒரு கோடஸ் வராங்க. இவங்க என்ன கோடஸா, அதாவது எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆமா, நான் தான் உன்னோட கோடஸ், அதாவது உன்னோட சிஸ்டம்க்கு ஒரு ஹாஸ்டா இருக்க போறேன். நான் இப்போ உன்னை டைரக்டா அந்த உலகத்துக்கு அனுப்ப போறேன். அதுக்கு முன்னாடி அந்த உலகத்துல என்ன ஆச்சு அப்படின்னு நான் உனக்கு சொல்றேன். 2030 எல்லாருமே நிம்மதியா இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க குடிச்சவனே உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜாம்பியா மாற ஆரம்பிச்சாங்க. முக்கியமா சொன்னா மேல் தான் மாற ஆரம்பிச்சாங்களே. முக்காவாசி பேர் தப்பிச்சாங்க, முக்காவாசி பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ உன்னோட வேலை என்னன்னா, அங்க குரூப் ஆஃப் சர்வைவர்ஸ் இருப்பாங்க, அவங்களை ஒண்ணு சேர்த்து அவங்களுக்கான உலகத்தை நீ உருவாக்கணும். அப்ப நான் அதை பண்ணணும்னா எனக்கு எந்த விதமான ஸ்கில்லுமே இல்லையே, ஏதாச்சும் எனக்கு ஸ்கில் ஆச்சு நீங்க கொடுக்கணும்ல. காடஸ் யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஸ்கில் தேவையா? ஏன்னா ஒரே கையில இவனால பிளேனியே டிஸ்ட்ராய் பண்ண முடியுது. சோ அப்போ இவனுக்கு ஸ்கில் வேணுமா? ஆமா, நான் ஸ்கில் இல்லாம நான் வந்து எப்படி அங்க போய் என்ன பண்ண முடியாதுனால, சரி உனக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கில் இருக்கும், அதுல ஒன்னே ஒன்று தான் நீ சூஸ் பண்ணணும். கேர்ஃபுல்லா சூஸ் பண்ண. இது வரைக்கும் 98 மெம்பர்ஸ் வந்தாங்க, நான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ நீ 99 வந்திருக்க. அப்போனா என்ன சொல்றீங்க, உங்களோட சிஸ்டம் என்ன சரியா ஒர்க் ஆகலையா என்ன? உங்க சரியா சூஸ் பண்ணல, அதனால இறந்து போயிட்டாங்க. சரி, அப்பனா நான் பார்க்கணும். ஆனா அங்க நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குமா? அதுல இருக்க மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில் எல்லாமே நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஸ்கில் இருக்கு, அவனோட கண்ணுல அது பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அதை தொட்டவனே அது அப்படியே அவனுக்குள்ள வருது. அவன் கண்ணுக்குள்ள ஷெரிங்கன் மாதிரி வருதா, அதை வச்சு கோடஸ்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டா பார்க்க ட்ரை பண்றான். ஏய், நீ வந்து என்ன பண்ணிருக்க? அதை வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது. நீ ஒரு பேர்டா கோடஸ், நீங்க வந்து தப்பா தக்க கூடாது. எப்பயாச்சும் நீங்க ப்ராடக்ட் வாங்கும் போது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அந்த வேலையை தான் நான் பண்ணேன். இவனை போய் நான் சூஸ் பண்ணேன். நான் என்ன சொல்றது, இவனா ஒரு சேவியரா வந்திருக்கான். சரி பாத்துக்கலாம், இதுக்கு மேல என்ன ஆகுமோ. நான் இப்பயே சொல்றேன், அதாவது நீ வந்து அங்க போறேனா, அங்க இருக்கிற ஜாம்பிஸ கொல்ற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல கோல்டு அது வந்து அவளைக்கும் வேல்யூ இல்லாம இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேல்யூ இல்லாம இருக்கலாம், உனக்கு அது நிறையவே வேல்யூ தரும். ஏன்னா அதனால உன்னோட லெவல் அது பயங்கர வேகமா அவைக்கன் ஆகும். அதனால நீ அதை பண்ண பாரு. உன்னோட கண்ணில் இருக்க அந்த பீப்புள் அதோட லெவலும் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஷேரிங்கனோட லெவலை நீ ஏத்தவும் நல்ல முடியும். ஓ, அப்பனா நான் வெறுமா இந்த ஜாம்பிஸ கொன்னாலே போதும், அதுங்க கிட்ட விலை மதிக்க முடியாத அந்த கோல்டு இருக்கும், அது என்னோட ரியலான உலகத்துக்கு எடுத்துன்னு போக முடியும். அவ்வளவுதான், நான் வந்து ஒரு பணக்காரனா மாற போறேன். உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதாவது என்ன பண்ணணும்னு. உனக்காக நான் பேகையும், அதாவது நாளைக்கு நீ சர்வே பண்ற மாதிரி நிறையவே சாப்பாடையும் கேன்ஸையும் உனக்கு ரொப்பி வச்சிருக்கேன். மீதி விஷயம் எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும். சீன்ல ஆள் அங்க வரானா, வந்தவனே பின்னாடி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு குளிக்கிற மாதிரி இருக்கு. ஷேரிங்கனை யூஸ் பண்ணி அப்படியே உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு தெரியுதா, கத்திய வச்சு பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை ஆள் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறான். அந்த பொண்ணையும் அப்படியே பிடிக்கிறான். உனக்கு என்னடா வேணும், எதுக்குடா நீ அப்படி பார்த்த? எனக்கு தெரியும், அதாவது நீ அந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம் தானே வந்திருக்க. இல்ல நான் உன்ன வேணும்ட்டு எல்லாம் பார்க்கல, உன்னோட டவல் அது வந்து தெரிஞ்சதா, அதை தான் நான் சும்மா பார்த்தேன், வேற எதுவும் இல்ல. எனக்கு தெரியும்டா, நீ வந்து அந்த மாதிரி இன்டென்ஷனோட தான் வந்திருக்கேன்னு. உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன். நான் அடிக்கலான்னு பார்த்தா அங்க எல்லா சைடையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். நீ வந்து என்ன யோசிக்கிற, அதாவது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறியா? நான் வந்து என்னைய நான் கடிச்சு ஒரு மாதிரி ரத்தத்தை நிறையவே வர வைப்பேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஜாம்பி எல்லாமே உன்னை அப்படியே கூறு போட ஆரம்பிச்சிடும். ஓ அப்படியா, நல்ல ஐடியாவா தான் இருக்கு, அப்ப பண்ணு பார்க்கலாம். ஆனா அங்க கடிக்கலான்னு போனா அவளுக்கு அங்க ரொம்ப பசி எடுக்குதா. சோ ரொம்ப பசியிலேயே மயங்கிறா. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, நான் 3 நாளா எதுவுமே சாப்பிடல. ஓ அப்பனா நீ பசியா இருக்கியா? உடனே அவன் ஒரு கேன் அவனோட கையில உருவாக்குறானா. அங்க சாப்பாடு பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஆர்வத்தை அடக்க முடியல. அட இது உன்கிட்ட எப்படி இருக்கு? இந்த உலகத்துல ஃபுட் அது வந்து ரொம்ப ரேரான விஷயம். ஓ அப்பனா உனக்கு இது வேணுமா? அப்ப நீ கண்டிப்பா எடுத்துக்கலாம். என்ன சொல்ற, அதாவது உன்னோட மைண்ட்ல தப்பா ஏதாச்சும் யோசிச்சிருக்கியா? இதை சாப்பிட்டக்கு அப்புறம் ஏதாச்சும் பண்ண சொல்லுவியா என்ன? இல்ல நான் வந்து வெறுமா உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். நீ வந்து
வந்து என்னையே இப்படி சொல்ற? இல்லப்பா நீ வந்து ரொம்ப கைண்டா இருக்கியா? சரி அதான் நான் அப்படி யோசிச்சேன், வேற எதுவும் இல்ல. இப்ப சாப்பிட்டு பல நாளா இருக்கும் போல, அதனால அவ சம வேகமா எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதை சாப்பிடும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி நான் வந்து இன்னமும் உனக்கு கொடுப்பேன், ஆனா நீ அதுக்கு பதிலா சில பல கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். நல்லா பண்ண முடியும்ல? கண்டிப்பா நீங்க இன்னமும் கொடுங்க, நான் என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் சீன்ல அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. இந்த நாடை பத்தி இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியுது. இவன் இருக்குது கரண்டா சைனால சவுத் பக்கம் இருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாமே ஆரம்பிச்சுதான். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஏதோ ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சது. எல்லா சைடும் ஜாம்பிங்க நிறைஞ்சிருக்கான். அவனுக்கு சில பல எக்ஸிட்டியும் அவன் சொல்லிருப்பா. அங்கதான் ஆளும் போக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கும் ஒரு டவுட் இருக்கு. அதாவது இங்க எவ்வளவு ரேரான விஷயம் ஃபுட் கிடைக்குது, அவன் கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. பார்க்கவும் அவளுக்கும் கெட்ட பையன் மாதிரி தெரியல. பின்னாடியே போகலாம். இந்த சைடு அவன் போறானா அவனுக்கு நல்லாவே தெரியுது. அட இந்த பொண்ணு வந்து என்ன ஃபாலோ பண்ணின்னு வரலாம். ஆனா இவளை பார்க்க அவளுக்கும் கெட்ட பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல அவன் போறானா தெரியாதனமா அங்க இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே தட்டி விட்டுறான். இதனால போற வழியிலேயே திடீர்னு ஜாம்பி வந்து தாக்க ஆரம்பிக்குது. நான் எதிர்பார்த்தேன், அதாவது என்னடா இது ஜாம்பியே நான் பார்க்கல அப்படின்னு. இதுங்க தான் ஜாம்பியா? இதோட கையை அப்படியே வெட்டி போறான். என்னதான் வெட்டி போட்டாலும் அது ரீஜெனரேட் ஆயினே இருக்கு. அட இது என்ன சாகவே சாகாதா? ஆனா அது ரீஜெனரேட் ஆகுறது நித்திர மாதிரியே இல்ல. சோ இதனால ஆளுக்கும் ஒரு ஐடியா வருது. இதோட மண்டியை டார்கெட் பண்ணி அவனோட உலகத்துல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து வச்சிருப்பான். அதை வச்சு பயங்கரமா ஆளு தாக்குறான். இதனால அது எந்த போயிது. அட நான் கேம் விளாண்டதெல்லாம் இங்க யூஸ் ஆகுது. கேம்ல எல்லாம் இப்படிதான், அதாவது நான் இப்படிதான் கொல்லுவேன் எல்லாருமே. இவன் கொன்னனாலேயே காடஸும் டக்குன்னு அவனை சமன் பண்றாங்க. நான் சொன்னல உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுப்பேன். அது என்னன்னா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா லெவலப் ஆகுற. உன்னோட கண்ணு லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா அவேக்கன் ஆகுது. ஆனா இன்னமும் 10 மில்லியன் தேவைப்படும் அதை அவேக்கன் பண்ணணும். அதே மாதிரி நீ ஒரு ஜாம்பியை கொலை பண்ணும் போதும் அதுங்க கிட்ட உனக்கு கோல்டு கிடைக்கும். சோ அதை வச்சுதான் உன்னால 30 மில்லியன் 100 மில்லியன் அடைஞ்சாதான் உன்னோட கண்ணை அவேக்கன் பண்றதுக்கான பவர் வந்து கிடைக்கும். உன்னோட கண்ணுல பயங்கரமான பவர்ஸ் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ அடையணும்னா 100 மில்லியன் உனக்கு தேவைப்படும். இதை கேட்ட ஆளு ரொம்ப சோகமா வரான். ஏன்னா 100 மில்லியன் அது வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீ வந்து இந்த உலகத்துக்கு அதாவது ஹாஸ்டோட உலகத்துக்கு வந்துட்டனா வெளி உலகத்தோட டைம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்னோட சீக்கிரட்டை பத்தி அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே தெரிஞ்சிக்க முடியாது. சோ நீ கவலைப்பட தேவையில்ல. உன்னோட பவர்ஸ் நீ இன்னமும் அவேக்கன் பண்ண. நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். சீன்ல ஆளுக்கும் புரியுது. இப்பதான் நான் 1 மில்லியனே அடையறேன். 100 மில்லியனுக்கு நான் வந்து எங்க போவேன்? 99 ஜாம்பியை நான் வந்து கொல்லுமா? பின்னாடி அந்த பொண்ணு யோசிக்கிறா. அட ஒரே ஒரு பஞ்சில அந்த ஜாம்பியை இவன் கொன்னுட்டானா? என்னால யோசிக்க முடியல. இவனுக்குள்ள அவ்வளவு பவரா? ஆனா ஏதோ ஒண்ணு, இவனை ஃபாலோ பண்ணி போனா எனக்கு நிறையவே ஃபுட் கிடைக்கும். அதனால எனக்கு வந்து அந்த ஃபுட் எல்லாம் தேவைப்படுது. அந்த ஃபுட் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் போயின்னு இருக்கானா. போற வழியிலேயே அங்க ஒரு லெட்டரும் கிடக்குது. அதுல என்ன போட்டுருக்குதுன்னா, நான் வந்து இந்த பக்கத்துல இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மாட்டிக்கினேன். தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. என்ன சுத்தி நிறையவே ஜாம்பிஸ் இருக்கு. ப்ளீஸ் இதை யாராச்சும் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஆளு ரொம்ப ஆர்வமாயிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு பொண்ணு மாட்டின இருக்கா. அவன் முன்னாடி ஏகப்பட்ட ஜாம்பி வந்து இதை பார்த்தா அவ ரொம்ப பயந்து போறான். ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துங்க, இந்த ஜாம்பி வந்து என்ன சாப்பிடலான்னு பாக்குது. உடனே ஆளும் பயங்கரமா தாக்குறான். அந்த ஜாம்பிங்க எல்லாமே இவனை பார்த்து வந்து, ஆமா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீங்க ஜாம்பியா மாறியும் ஒரு பொண்ணு இப்படி புலி பண்றீங்க. நிறைய ஜாம்பி வர ஆரம்பிக்குதா. அதுங்க எல்லாத்தையுமே அவன் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு சொல்றா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா என்னதான் அவ சாம் பண்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோ வந்து அங்க கண்டுக்கவே இல்ல. ஆமா அவன் என்ன பண்ணிருக்கான்? அங்க ஹீரோ பார்த்தா அவன் கோல்டு தேன் இருக்கான். இதுல என்ன கோல்டே இல்ல, நான் கோல்ட தேடில வந்தேன். கோல்டு வந்து எங்க இருக்கும்? அந்த ஜாம்பியோட உடம்புல எங்கேயாச்சும் மச்சு வச்சிருக்காங்களா? தேடி பாக்குறான். இருந்தாலும் கோல்டே கிடைக்கல. அந்த பொண்ணும் இதெல்லாம் பார்த்து தப்பா தக்குறா. ஏன்னா வித்தியாசமான பொசிஷன்ல அவன் எதோ பண்றான். அப்பதான் திடீர்னு அங்க கோல்டும் கிடைக்குது. இவன் என்ன ஒரு மாதிரி பண்ணிருக்கான்? நான் வந்து இங்க இருந்து ஓடிடுவா. ஆமா இதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒன்று சொன்னியே. இல்ல நான் வந்து என்ன சொன்னா வந்து இங்க மாட்டிக்கினேன். அதாவது என்னோட கால் வந்து அடிபட்டிருக்கு. நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன் எனக்கே சரியா தெரியல. சரி உன்கிட்ட ஏதாச்சும் கோல்டு இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு கோல்ட தேவை? சாப்பிடவும் குடிக்கவும் வழி இல்ல. அதை தாண்டி உங்களுக்கு கோல்டு தேவையா? இல்லனா நான் தேவை இல்லையா என்ன? ஆளுக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. அப்படியே போக ஆரம்பிக்கிறான். பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.